அதிமுகவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்கணும், என்ன நன்மை கிடைக்கும், இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இல்ல அதுதான் தோழர் சொன்ன மாதிரி விவசாய சின்னத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் விவசாயவே முதலமைச்சராக வச்சிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு இருக்கிற சிக்கல். அண்ணா ஸ்கோர் பண்ணிட்டாரு. இல்ல அதான் சொல்றேன் நான். ஆகையினால உள்ளபடியே நாம ரொம்ப ஏழுமலை பிளீஸ், ரொம்ப இந்த பகுதி ரொம்ப பின்தங்கிய பகுதி. குறிப்பாக நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நான் யார் என்ன என்பதை வெளிப்படையாக நான் ஊடகத்தில் ஏற்கனவே பதிவு ஒரு சமூக நீதி இந்த மண்ணில் முழுவதுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான விஷயம் பேசக்கூடாது, மறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய பெயரை கூட எங்கேயுமே பதிவு செய்கிற சூழல் கூட ஏற்படவில்லை. மிக மிக உள்ளபடியே மனம் வருத்தத்தோடு நான் பதிவிடுகிறேன். அடுத்தபடியாக என் தம்பி ராஜீவ்காந்தி இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க இருக்கிறார். வருகிற பொழுது மீண்டும் ஒருவேளை திமுக அரசாங்கம் ஏற்பட்டால் அதே சூழ்நிலை எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் சமூக நீதி மறுக்கப்படுகிற சூழல் அவருக்கும் ஏற்படும். ஆகையினால் நான் எடப்பாடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். ஆகையினால இந்த மண்ணில் ஒரு விவசாயி ஒரு கொள்ளு, நெல்லு, சோளம், கரும்பு, கேழ்வரகு ஒரு பயிர் எத்தனை மாதம் பயிரிட முடியும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும். ஒரு நாளும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தன் முதலமைச்சராக இருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு நெல் பயிரை டேபிள் வச்சு பார்த்தார். எங்கள் அண்ணன் வந்து நேரடியாக வேட்டியை மடித்து கேட்டுக்கொண்டு இறங்கினார், வெளியில் இறங்கினார். இப்படியான ஒரு விவசாயியுடைய மனநிலை புரிகிற ஒரு தலைவனாக எடப்பாடி இருக்கிறார். ஒரு இளைஞர்களுக்கு பாதுகாக்கிற ஒரு தலைவராக எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். அதே போன்ற போதை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டிய கடமை இங்க இருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற கஞ்சா, இப்ப சொன்னீங்க கள்ளச்சாரம் இருக்கிறதா என்று கேட்டீர்கள். உள்ளபடியாக இருக்கிறது, மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். அதே போல இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளபடியே நான் திமுக தோழர்கள் பார்த்து வருத்தப்படுகிறேன். இப்பொழுதும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். கள்ளச்சாரம் தாண்டி இப்போது கஞ்சா மாநிலமாக மாறி இருக்கிறது. டிரான்ஸ்பர் ஆகி கள்ளச்சாரம் ஈஸியாக கஞ்சா உள்ளே நுழைந்து எல்லா இளைஞர்களுடைய மூளையை வீணாக்கி கொண்டிருக்கிறது. படிக்கிற மாணவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி இருக்கிறது. நன்றி நன்றி. அதிமுக பாலியல் வன்கொடுமை 2 வயது குழந்தை கூட கட் பண்றான். சரி, ஓகே ஓகே. 2 வயது குழந்தை கூட கட் பண்றான். கள்ளக்குறிச்சி 60 வயது கிளையை கட். ஓகே நன்றி நன்றி. உங்க கருத்து பெறப்பட்டது, உங்களுடைய கருத்து பெறப்பட்டது. ரொம்ப நன்றி நன்றி நன்றி.